Hello everyone, welcome back to my channel. Today we're going to learn an important spoken English lesson. Do you know how to use relative pronouns with relative clauses? See the sentence. இந்த மாதிரியான சென்டென்ஸை உங்களுக்கு உருவாக்க தெரியுமா என்று பாருங்க. The person who is standing near the red car is my uncle. She bought a new dress, which is very expensive. The book that you gave me is interesting. So, இந்த சென்டென்ஸோட மீனிங் உங்களுக்கு புரியுதா? இந்த சென்டென்ஸ் எந்த மாதிரியாக பில்ட் பண்ணப்பட்டிருக்குது என்று புரியுதா? இதே போல சென்டென்சஸ் உங்களாலையும் உருவாக்கி பேச முடியுமா? So, we're going to see all these things. ஸோ இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணியிருப்பது ரிலேட்டிவ் க்ளோஸ் என்ற கன்செப்ட். ஸோ இவற்றை நாங்கள் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். Are you ready to learn that? Let's start. Look at the first sentence. The person who is standing near the red car is my uncle. ஸோ இந்த பெரிய சென்டென்ஸ் ஆனது ரெண்டு சென்டென்சஸை கொண்டிருக்குது. ஓகே, ரெண்டு சென்டென்ஸை கொண்டிருக்குது. மெயின் சென்டென்ஸ்குள்ளே ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸ் இருக்குது. ரிலேட்டிவ் க்ளோஸ் என்பது ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் கொண்ட ஃபுல் சென்டென்ஸ். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் கொண்ட ஃபுல் சென்டென்ஸ். ஸோ இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுண்டா ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனை சப்ஜெக்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸாக எவை யூஸ் பண்ணப்படும்னு கேட்டால் ஹூ, விச், ஹூஸ், தட், ஹூம் இவை யூஸ் பண்ணப்படும். இதில் ஹூம் என்பது ரொம்பவே ரேவாக யூஸ் பண்ணப்படுது. மற்றவை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணப்படுது. ஹூ என்பது நாங்கள் பர்சன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். விச் என்பது பொருட்கள், அனிமல்ஸ் இவற்றுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே போல் தட் என்பதையும் நாங்கள் அனிமல்ஸ், திங்ஸுக்காக யூஸ் பண்ணுவோம். ஹூஸ் என்பதை ஒருவருக்கு உரிமையானது என்று சொல்ல யூஸ் பண்ணுவோம். நாங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்த்தோம்னா இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். எவ்வாறான இடங்களை யூஸ் பண்ணணும் என்பதும் புரியும். ஓகே, ஸோ இந்த ரிலேட்டிவ் க்ளோசஸை நாங்கள் எப்படி ஒரு சென்டென்ஸ்குள்ளே புகுத்துவோம்னு கேட்டால் ஒரு மெயின் சென்டென்ஸை நாங்கள் உருவாக்கும் பொழுது அதில் வரக்கூடிய சில நவுன்ஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதே சென்டென்ஸில் இன்னொரு சென்டென்ஸாக அதை புகுத்தணும். வெவ்வேறு சென்டென்ஸாக அந்த விஷயங்களை சொல்லாமல் அந்த நவுனை அதே சென்டென்ஸ்லேயே டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ரிலேட்டிவ் க்ளோசஸை நாங்கள் இணைக்கிறோம். See this example sentence. The person is my uncle. That is the main sentence. இந்த இடத்துல அந்த பர்சனை பற்றி நான் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணணும், தெளிவாக விளக்கணும் என்று சொன்னால் எப்படி சொல்கிறேன்? த பர்சன் ஹூ. பர்சன் என்பதால் நான் ஹூ என்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறேன். த பர்சன் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் நியர் த ரெட் கார் இஸ் மை அங்கிள். ஸோ ரிலேட்டிவ் க்ளோஸோட சப்ஜெக்ட் ஹூ இஸ் ஸ்டாண்டிங், verb, near the red car, which is object. Main verb order subject, the person. Verb is object, my uncle. So subject, verb, object கொண்ட ரெண்டு sentences இந்த இடத்துல இணையுது. Understood? ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸாக ஒரு ஃபுல் சென்டென்ஸை நான் the person என்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அதுக்கு பக்கத்தில் சேர்க்கிறேன். ஸோ இங்கே ஹூ என்று சொல்லப்படுவது த பர்சன் என்ற சேம் விடயத்தை தான். அண்டர்ஸ்டுட்? லுக் at the next sentence. She bought a new dress which is very expensive. ஸோ இங்கே நான் which என்று சொல்வது எதை? new dress என்ன. ஸோ நியூ ட்ரெஸ் என்பது இந்த மெயின் சென்டென்ஸோட ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி?
which is very expensive. ஸோ இங்கே which என்று சொல்லப்பட்டது அந்த நியூ ட்ரெஸ் என்ற ஆப்ஜெக்டை தான். ஸோ அதை நான் which என்று சொல்லி இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த சென்டென்ஸை நான் இணைக்கிறேன். Next, let's see some examples. The pigeon that was trapped in the net was released. ஸோ இங்கே நான் pigeon என்பதால் that என்றதை யூஸ் பண்ணுறேன். pigeon ஒரு animal. ஸோ that எனக்கு that என்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை இன்சர்ட் பண்ண முடியுது. The pigeon that was trapped in the net was released. So that was trapped in the net என்பது ஒரு full sentence. That is the relative clause. Understood? ஸோ இந்த that என்பதற்கு பதிலாக எனக்கு which எனவும் யூஸ் பண்ணலாம். The pigeon which was trapped in the net was released. Next sentence. The girl who is wearing spectacles is Anna. The girl என்பதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் using a relative clause. Who is wearing spectacles? Who is wearing spectacles is Anna. So this is the main verbs, verb and object. Is Anna. The book that you gave me is interesting. The book, அந்த புக் என்னது, எந்த புக் என்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். that you gave me, அது ஒரு பொருள் என்பதால் நான் that என்று யூஸ் பண்ணுவேன். which எனவும் யூஸ் பண்ணலாம். the book which you gave me is interesting. Next, Aliza, whose sister is one of my friends, called me now. Aliza called me now. இப்போ அலீசா யாரு? அலீசாக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? ஸோ அலீசா என்பது யாரு என்று சொல்கிறேன். அவளோட சிஸ்டர் என்னோட ஃப்ரெண்ட். யாரோட சிஸ்டர்? அலீசாவோட சிஸ்டர் என்னோட ஃப்ரெண்ட். whose sister is one of my friends. whose, அப்போ அவளுக்கு உரிமையான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அலீசா இதுக்கு பதிலாகத்தான் அந்த இடத்துல ரிலேட்டிவ் க்ளோஸில் நான் ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக whose என்று யூஸ் பண்ணுறேன். whose sister is one of my friends called me now. Understood? Next one. The car is Roy's. ஸோ இந்த கார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The car which is stopped next to the gate. which is stopped next to the gate. ஸோ இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ்ட சப்ஜெக்ட் என்ன? which. is stopped என்பது verb. next to the gate, object. The car which is stopped next to the gate is Roy's. is Roy's. இதுதான் மெயின் சென்டென்ஸோட verb and object. The car is Roy's. The car which is stopped next to the gate is Roy's. My mother invited one of her friends. One of her friends. அதுக்கு பிறகு நான் சேர்க்கிறேன் who is a doctor. who is a doctor. என்னோட மதரோட அந்த ஃப்ரெண்ட், அவள் இன்வைட் பண்ணி அந்த ஃப்ரெண்ட் யாரு என்றதை தான் நான் சொல்கிறேன். her friends who is a doctor. ஸோ சரியாக நான் எதை டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு அடுத்து தான் அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அதோட சேர்த்து ரிலேட்டிவ் க்ளோஸ் வந்து சேரணும். சம்டைம்ஸ் நான் ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணணுமெண்டா அது கூட சேர்ந்து ரிலேட்டிவ் க்ளோஸ் வரும். ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணணும்டா அதோட சேர்ந்து ரிலேட்டிவ் க்ளோஸ் வரும். ஸோ இந்த சென்டென்ஸில் நான் ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுறேன். மை மதர் இன்வைட்டட் ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் who is a doctor. ஸோ இந்த ஆப்ஜெக்டை தான் நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறேன். I need the book that I gave you yesterday. I need the book. அந்த புக்கை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு புக் ஒரு திங் என்பதால் that அல்லது which இரண்டில் ஒன்றை யூஸ் பண்ணலாம். I need the book that I gave you yesterday. நான் உனக்கு கொடுத்த அந்த புக்
எனக்கு வேண்டும். I need the book that I gave you yesterday. Understood? ஸோ இந்த மாதிரியாக ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நவுன் என்னை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு சென்டென்ஸை கொண்டு வந்து சேர்க்கலாம். அது நாங்கள் ரிலேட்டிவ் க்ளோஸ் என்று சொல்வோம். ஸோ அதுக்காக அந்த ரிலேட்டிவ் க்ளோஸில் ஸ்டார்ட்டில் ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனை நாங்கள் சேர்க்கணும் அக்கார்டிங் டு த நவுன். அந்த நவுன் ஒரு பர்சனாக இருந்தால் ஹூ சேர்க்கணும். ஒரு பொருளாக அனிமலாக இருந்தால் விச் அல்லது தட் சேர்க்கணும். ஒருவருக்கு உரிமையானது என்று சொல்லும்போது ஹூஸ் என்று சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ரிலேட்டிவ் க்ளோஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இன்னொரு இடம் ஒரு நவுன் மட்டும் இல்லை, ஒரு ஃபுல் சென்டென்ஸ் அல்லது ஒரு ஃபுல் கன்செப்ட் இன்னும் நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஸோ see this example. He told us to travel on a train. He told us to travel on a train, which was a good idea. அவர் எங்களை ட்ரெயினில் போக சொன்னார். அது ஒரு நல்ல ஐடியா. ஸோ அவர் சொன்ன அந்த ஃபுல் கன்செப்டையும் எடுத்து நான் விச் என்று சொல்கிறேன். ஸோ அந்த ஃபுல் சென்டென்ஸையும் தான் இங்கே நான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மூலமாக குறிப்பிடுகிறேன், விச் என்று. He told us to travel on a train, which is a good idea. We got a lot of homeworks for this weekend, which is not fair. We got a lot of homeworks for this weekend. That is the full sentence, full concept. So அதை நான் என்ன சொல்கிறேன், which என்று சொல்கிறேன். Which is not fair. Nora got an A+ on her math exam. ஸோ அந்த ஃபுல் கன்செப்டையும் நான் என்ன சொல்கிறேன், விச் என்று சொல்லி ரியலி சர்ப்ரைஸ்ட் மீ. ஸோ அந்த விஷயம் என்னை ஆச்சரியப்படுத்திச்சு. ஸோ அந்த விஷயத்தை நான் சேர்த்து விச் என்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மூலமாக குறிப்பிடுறேன். விச் ரியலி சர்ப்ரைஸ்ட் மீ. ஸோ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அண்ட் ரிலேட்டிவ் க்ளோஸ் வச்சு எங்களுக்கு ஒரு ஃபுல் சென்டென்ஸையும் மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதோட சம்மந்தப்பட்ட சென்டென்ஸையும் இணைக்கலாம். ஸோ இந்த லெசன் மூலமாக உங்களுக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பற்றிய கன்செப்ட் தெளிவாக விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியலைண்டா திரும்ப இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், don't hesitate to ask on the comment section. And let's meet with another important spoken English lesson. Until that, take care everyone.